அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 14 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: அரசு பள்ளி மாணவிகளுக்கு தற்காப்பு கலை பயிற்சி வழங்குவதற்காக 15,48 லட்சம் ரூபாயை பள்ளி கல்வித்துறை ஒதுக்கீடு செய்துள்ளது. அரசு பள்ளி மாணவிகளுக்கு கராத்தே, ஜூடோ, சிலம்பம் உட்பட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். மாணவிகளுக்கு கையில் எளிதில் கிடைக்கக்கூடிய பென்சில், பேனா ஆகிய பொருட்களை கொண்டு தற்காத்து கொள்வது தொடர்பாக பயிற்சியில் கற்றுத்தர வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டுக்கான தற்காப்பு பயிற்சிக்காக 6045 நடுநிலை பள்ளிகளுக்கு 7,25 லட்சம் ரூபாயும், 5804 உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கு 8,23 லட்சம் ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: MBBS, PDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலானது வெளியிடப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கான அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கான தரவரிசை பட்டியலை அமைச்சரான மா. சுப்பிரமணியன் வெளியிட்டார். தமிழகத்தில் மருத்துவ படிப்புக்கான முதல் கட்ட கலந்தாய்வு ஜூலை 30 தொடங்குகிறது. MBBS, PDS படிப்புகளுக்கு 72,743 மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். மூன்றாவது அறிவிப்பு: அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை 1 ஆகிய பணியிடங்களை நிரப்புவதற்கான போட்டித் தேர்வு குறித்த அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் இணையதளத்தில் கடந்த 10ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதற்கான போட்டித் தேர்வுகள் செப்டம்பர் 28ஆம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் மேற்கண்ட தேர்வு நடக்கும் தேதியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 2 தேர்வு நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து முதல்நிலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் உள்ளிட்ட ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தவுள்ள இந்த போட்டித் தேர்வுகள் அக்டோபர் 12ஆம் நடக்கும் எனவும் ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. நான்காவது அறிவிப்பு: 12ஆம் வகுப்பு துணை தேர்வு எழுதிய மாணவர்கள் இன்று முதல் மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்யலாம் எனவும் tge.tn.government.in என்ற இணையதளத்தில் 12ஆம் வகுப்பு துணைத் தேர்வு மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும், விடைத்தாள் நகல் பெற விரும்புபவர்கள் ஜூலை 28, 29 சம்பந்தப்பட்ட மாவட்ட அலுவலகத்தை அணுகி பெறலாம் எனவும், ஒவ்வொரு பாடத்துக்கும் விடைத்தாள் நகல் பெற 275 ரூபாய் கட்டணம் செலுத்தி பதிவு செய்ய வேண்டும் எனவும், விடைத்தாள் நகல் கோரும் தேர்வர்கள் மட்டுமே மறுகூட்டல் மறு மதிப்பீட்டுக்கு விண்ணப்பிக்க இயலும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: வடக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதென வானிலை ஆய்வு மையம் தகவல் அளித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு வங்கக்கடலில் மேற்கு வங்கம், வங்காளதேச கடற்கரை பகுதிகளில் மையம் கொண்டுள்ளது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேற்கு வங்காளம், வங்காளதேச கடல் பகுதியில் இது கரையை கடக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை போலவே ஆகஸ்ட் 2ஆம் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இதுவரை தொடங்கப்பட்டுள்ள மருத்துவ திட்டங்களிலேயே இந்த திட்டம் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் எனவும், சென்னையில் மட்டும் 400 இடங்களில் திட்டமிடப்பட்டுள்ளது எனவும் அமைச்சரான மா. சுப்பிரமணியன் பேட்டியளித்திருக்கிறார். ஏழாவது அறிவிப்பு: வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு 1960 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு 25, 26 தேதிகளில் 650 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. அதேபோல சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஓசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் 110 பேருந்துகள் இயக்கப்படவும் உள்ளன. சென்னை மாதவரத்திலிருந்து 25, 26 ஆகிய தேதிகளில் 20 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும். பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு 200 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும். மேலும் ஞாயிறு அன்று சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பெங்களூர் திரும்ப வசதியாக பயணிகளின் தேவைக்கு ஏற்ப அனைத்து இடங்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டும் உள்ளது. எட்டாவது அறிவிப்பு: 37 கோடி மொத்த பரிசு தொகையுடன் நடைபெறவுள்ள முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு ஆகஸ்ட் 16ஆம் வரை cmtrophy.stat.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் என தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது.
83 கோடியில் 5 பிரிவுகளில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி முதல் அக்டோபர் 12ஆம் தேதி வரை இந்த போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. 9வது அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியரான இளம் பகவத் உத்தரவிட்டிருக்கிறார். தூத்துக்குடி பனிமய மாதா ஆலய பெருவிழாவை ஒட்டி ஆகஸ்ட் 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி பணி நாளாக செயல்படும் எனவும் ஆட்சியர் அறிவித்திருக்கிறார். 10வது அறிவிப்பு. திருச்சியில் இன்று முதல் ஜூலை 27ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து ஆட்சியரான சரவணன் உத்தரவிட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி திருச்சி வருவதை ஒட்டி ட்ரோன்கள் பறக்க தடை விதித்து ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். 11வது அறிவிப்பு. 2024-25 நிதி ஆண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது. தணிக்கை அல்லாத வருமான வரி தாக்கல் செய்ய ஜூலை 31ஆம் தேதி கடைசி தேதியாக நிர்ணயம் செய்யப்பட்டது. தற்போது இந்த கால அவகாசமானது செப்டம்பர் 15, 2025 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இது வரி செலுத்துவோர் வருமான வரி தாக்கல் செய்ய அதிக நேரத்தை வழங்குகிறது. செப்டம்பர் 15க்கு பிறகு தாமதமாக தாக்கல் செய்தால் 5 லட்சத்திற்கு மேல் வருமானம் உள்ளவர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம். 5 லட்சத்திற்கு கீழ் வருமானம் ஈட்டுபவர்களுக்கு பிரிவு 234F கீழ் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். தாமதமான அல்லது திருத்தப்பட்ட வருமான வரி வருமானத்திற்கான கடைசி தேதியானது டிசம்பர் 31, 2025 ஆகும். புதுப்பிக்கப்பட்ட வருமான வரி அறிக்கையை மார்ச் 31, 2030 வரை தாக்கல் செய்யலாம். 7வது அறிவிப்பு. ரயில் நிலையங்களில் ரீல்ஸ் எடுத்தால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் ரீல்ஸ் எடுக்கும் நபர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இதை தீவிரமாக கடைபிடிக்க ரயில்வே போலீசார் ரயில்வே பாதுகாப்பு படையினருக்கு அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. 13வது அறிவிப்பு. சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி இந்த பட்டப்படிப்புகளுக்கு 2025-26ஆம் கல்வியாண்டு மாணவர் சேர்க்கைக்கு tnhealth.tn.government.in என்ற சுகாதாரத்துறை இணையதளத்தில் விண்ணப்ப பதிவு இன்று தொடங்குகிறது. நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. சென்னையில் சொந்தமாக வலையொலி யூடியூப் சேனலை உருவாக்குதல் என்ற தலைப்பில் 3 நாட்கள் பயிற்சி முகாம் தமிழக அரசு சார்பில் நடைபெற உள்ளது. 29/7/2025 முதல் 31/7/2025 வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் வளாகத்தில் இது நடைபெற உள்ளது. இந்த 14 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.